ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான குட் நியூஸை தாங்க சொல்ல போகிறேன். ஸோ தமிழகத்தில் புதிய அரசியலில் புதிய மாற்றம் ஏற்பட்டது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆக்சுவலி அனைவருமே இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டோம். ஸோ இந்த மாற்றத்தில் நிறைய பேர் அவங்களுடைய விசஸ்களை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. அந்த வகையில் தமிழகத்தில் புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னாடி சில விஷயங்களை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். அதில் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் பெண்களுக்கு, அதுவும் கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், பட்டு புடவை இதெல்லாம் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். ஸோ அப்படி அறிவித்த அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்துவதாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. தாவேக அரசுடைய திருமண உதவி திட்டம் விரைவில் தொடங்க இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ கசிஞ்ச அந்த தகவல்கள் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு ஏதாவது வரமுறை இருக்கா, அப்படி இருந்தால் அது என்ன மாதிரி வரமுறை, அதுக்கு விண்ணப்பிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு இப்போ உருவாயிருக்கு. இதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஏழை மகளிருக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கக்கூடிய திட்டத்தை விரைவில் செயல்படுத்த இருப்பதாக தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. இருப்பினும் இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது தாவேகா தேர்தல் அறிக்கையில் முக்கிய வாக்குறுதியாக இடம்பெற்றிருந்த இந்த திட்டம் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருமானம் உள்ள குடும்பங்களை சேர்ந்த மணப்பெண்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுவதற்கான முன் தயாரிப்பு பணிகள் இப்போ துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் படி வெள்ள அறிக்கை வெளியிட்ட பின்னரே இந்த திட்டம் குறித்த முழுமையான திட்டமிடல் மேற்கொள்ளப்படும் என்று வெளியாயிருக்கு. மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட தாவேகா அரசு திட்டமிட இருப்பது குறிப்பிடப்படுது. அதன் பின்னர் நிதி நிலைமைக்கு ஏற்ப திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்யப்படும் என்றும் தகவல்கள் கசிந்திருக்கு. மணப்பெண்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழலை புரிந்து கொண்டு சில மாற்றங்களோடு அதை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் இனி ஏற்படும் அதெல்லாம் இப்போ கசிந்திருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க. தங்கத்தின் அளவு 8 கிராமாகவே இருக்கலாம் அல்லது சற்று குறைவாகவே இருக்கலாம். பட்டுப்புடவைக்கு பதிலாக தரமான புடவை வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படலாம். வருமான வரம்பு 5 லட்சத்துக்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த உதவி என்ற நிபந்தனை தொடரலாம் அல்லது வருமான வரம்பு அதிகரிக்கப்படலாம். திட்டத்தை செயல்படுத்த தனி இணையதளம் அல்லது மாவட்ட அளவில் முகாம்கள் நடத்தி விண்ணப்பங்கள் பெறப்படலாம். அதே போல இந்த திட்டத்தை வரவிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அறிவிக்க தாவேகா அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதோடு நிதியமைச்சர் மரியா வில்சன் விரைவில் தாக்கல் செய்யவிருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு இடம்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வந்தவுடனே கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். திருமண செலவுகள் அதிகரித்துள்ள சூழலில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தரும் என்று பலர் வரவேற்கின்றனர். குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்கள் மகள்கள் அனைவரும் புன்னகையோடு மணமுடிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. இருப்பினும் நிதி சுமையை கருத்தில் கொண்டு திட்டத்தை படிப்படியாக செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருது. முதல் கட்டமாக சில மாவட்டங்களில் செயல்படுத்தி பின்னர் முழு மாநிலத்துக்கு விரிவுபடுத்தலாம் என்றும் கூறப்படுது. இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு ஆண்டுக்கு சுமார் 800 கோடி முதல் 1200 கோடி வரை இருக்கலாம் என முதற்கட்ட மதிப்பீடுகளில் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அரசு இதற்கான நிதி ஒதுக்கீட்டை பட்ஜெட்டில் தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதே போல வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு திட்டத்தின் இறுதி வடிவம், தகுதி நிபந்தனைகள் மற்றும் செயல்படுத்தக்கூடிய முறை குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று அரசு வட்டாரங்களில் தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அந்த தாள்கள் வந்த உடனே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய செய்வார் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிதி விஷயத்தை பொறுத்து அவர் ஒவ்வொன்றையும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து செய்கிறாரு. அதனால் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நடக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். இதோடு இன்னொரு நியூஸும் வெளியாயிருக்கு. கூட்டுறவு சங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில் விஜய் அரசு தந்த அல்வாவை பற்றி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. 2024 முதலே கணக்கெடுக்காமல் சிறிய குளறுபடி செய்திருப்பதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த நியூஸையே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விவசாய கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை தாவேகா அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவித்திருந்தது. இது நிறைய பேருக்கு ஏமாற்றளிப்பதாக நிறைய கட்சி விமர்சனங்கள் வெளியாகிருக்கு. மேலும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகள் கடன்களின் நிபந்தனையின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நிறைய கட்சிகள் இப்போ தங்களுடைய அறிக்கை மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி கூட்டுறவு வங்கிகளில் கடந்த 1 மே 2025 முதல் 28 பிப்ரவரி 2027 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விஜய் அதிரடியாக அறிவித்திருந்தார். இதில் இத்திட்டத்தின்படி குறு விவசாயிகளுக்கு ரூ. 50,000 வரையிலான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் 1 லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் தொகையின் அளவுக்கேற்ப ரூ. 40,000 முதல் குறைந்தபட்சம் 5,000 வரை அடுக்குமுறையில் தள்ளுபடி வழங்கப்படும். அது எந்த மாதிரி வழங்கப்படும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எல்லாருமே கேட்டது என்னன்னா, எங்களுக்கு முழுசாக தள்ளுபடி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த கமெண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு நியூஸும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஸோ நிபந்தனையின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என இப்போ வரைக்கும் நிறைய விவசாயிகள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த நியூஸும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுக்கு கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி ஃபுல்லாக ஆகணுமா, இல்லை அவர் செய்தது போல் முக்கியமாக கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இந்த நியூஸை நீங்கள் பார்க்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அரசியலில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.